வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள் துரிதமான வேளாண் உற்பத்தி மேம்பாட்டிற்கு வித்திட்டதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமான போக்குவரத்து துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா உலகளாவிய ஏற்றுமதி நாடாக வளர்ச்சி பெறும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் அமைவதன் மூலம் கல்வியின் தரம் மேலும் மேம்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை நீருந்து நிலையத்தின் மூலம் 19,343 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வலுவான கொள்கைகளும் செயல் திட்டங்களும் நாட்டில் துரிதமான வேளாண் உற்பத்தி மேம்பாட்டிற்கு வித்திட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று இரு அவைகளின் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் உணவு, தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி சாதனை படைத்ததாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 350 மில்லியன் டன்னாகவும் நெல் உற்பத்தி 150 மில்லியன் டன்னாகவும் அதிகரித்து உலகளாவிய நெல் உற்பத்தி நாடாக இந்தியா உருவெடுத்ததாக கூறினார். மீன் உற்பத்தியிலும் நம் நாடு 2வது பெரிய நாடாக உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சுயசார்பு பாரத பாதையை முன்னெடுக்கும் வகையில் சமையல் எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகளுக்கான தேசிய இயக்க செயலாக்கத்தின் மூலம் வேளாண் உற்பத்தி பொருட்களின் இறக்குமதியை குறைக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். சமூக நீதியை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறிய அவர் இதன் பயன்களை 95 கோடி மக்கள் தற்போது பெறுவதாக குறிப்பிட்டார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைவுபடுத்தி அரசின் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு பயனாளியையும் சென்றடையும் வகையில் பிரகதி திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறிய அவர் சென்ற மாதம் பிரகதியின் 50வது கூட்டம் நடைபெற்றது சாதனையாகும் என்றார். தொழிலாளர்களின் நலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழிலாளர் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் என்றார். விண்வெளி சுற்றுலா இந்தியாவில் தற்போது சாத்தியமாகி உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் இதன் துவக்கம் என்று எடுத்துரைத்தார். வரும் காலங்களில் இந்தியா தனது சொந்த விண்வெளி மையத்தை உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் 10 ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 500 ஜிகாவாட் இலக்கை எட்டும் என்றார். ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்கான சட்டம் கொண்டுவரப்பட்டு 125 நாட்கள் வேலை உத்தரவாதத்திற்கு வழிகோலப்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்த திட்டத்தால் ஊரக பகுதிகள் வளர்ச்சியடைவதுடன் விவசாயிகள், கால்நடை விவசாயிகள், மீனவர்களுக்கான புதிய நவீன வசதிகள் உருவாகும் என்றார். தொலைதூர பகுதிகள், மலைப்பாங்கான இடங்கள், பழங்குடியினரின் வசிப்பிடங்கள், எல்லை பகுதிகளுக்கு இலகுவாக செல்லும் வகையில் 70,200 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் வடகிழக்கு பகுதிகளில் கட்டமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 11 ஆண்டுகளில் அனைத்து பிரிவுகளிலும் அடிப்படை திட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வலுவான அடித்தளத்தின் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு முன்னெடுத்து செல்லப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டுகள் கொண்டாட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மக்களவையில் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பொருளாதார ஆய்வறிக்கை நாளை அவையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்ட அமர்வு வரும் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 2ஆம் கட்ட அமர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. நாட்டின் உற்பத்தி சூழலை மேம்படுத்துவதில் மத்திய அரசு அதிகவனம் செலுத்தி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஹைதராபாத் பேகம்பட் விமான நிலையத்தில் விங்ஸ் இந்தியா 2026 உச்சி மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் இந்த ஆண்டு சிவில் விமான போக்குவரத்து துறைக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்று குறிப்பிட்டார். இத்துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா உலகளாவிய ஏற்றுமதி நாடாக மேம்படும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். நாட்டின் சிவில் விமானத்துறையின் உற்பத்தியையும் வலிமையும் எடுத்துரைக்கும் தளமாக இந்த மாநாடு திகழ்வதாக அமைச்சர் கூறினார். இம்மாநாட்டையொட்டி நடைபெறவுள்ள சிறப்பு விமான அணிவகுப்பு கண்காட்சியில் போயிங் 787 9 ரக விமானம் உள்ளிட்ட அதிநவீன சிறப்பு விமானங்கள் இடம்பெறும் என்றார். வரும் ஆண்டுகளின் தேவையை கருத்தில் கொண்டு உற்பத்தி நடைபெறும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட 20 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர்.
மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பிரிவு தலைவருமான அஜித் பவார் பாராமதியில் விமான விபத்தில் இன்று உயிரிழந்தார். விமானம் தரையிறங்கும் போது நேரிட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஜித் பவாருடன் பயணித்த 2 விமான ஊழியர்கள் 2 பாதுகாப்பு வீரர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஜித் பவார் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஜித் பவாரின் மறைவை ஒட்டி மகாராஷ்டிர மாநிலத்திற்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டதோடு 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிகள் அமைப்பதன் மூலம் கல்வியின் தரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பெரிய வெண்மணியில் 56 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர் வரும் காலத்தில் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் புதியதாக மாதிரி பள்ளிகள் என்ற அடிப்படையில் 6 இடங்களில் தேர்வு செய்து திருவண்ணாமலை, திருச்சி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர் இதில் வருவாய் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறத்தாழ 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. கல்வியுடைய தரத்தை மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நல்ல தரமான மாணவர்களை தேர்வு செய்கின்ற அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் இது போன்ற மாதிரி பள்ளிகளை கட்டியிருக்கிறோம். இது வருங்காலங்களில் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் விரிவடையும். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை நீருந்து நிலையத்தின் மூலம் 19,343 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். இந்த நீருந்து நிலையத்தை இன்று ஆய்வு செய்த அமைச்சர் ஜெர்மானிய வங்கி நிதி உதவியின் கீழ் 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். 88,000க்கும் அதிகமான மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி 780 பேருக்கு இன்று பட்டங்களை வழங்கினார். 90 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் அவர் அளித்தார். நிதி சார்ந்த பிரச்சனைகளில் வெளிப்படைத்தன்மையை கையாள தொழில்நுட்ப பயன்பாட்டில் அரசு உயர் கவனம் செலுத்துவதாக நிதி சேவை பிரிவு செயலர் திரு எம் நாகராஜு கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிதி சார்ந்த சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இப்பிரச்சனைகளை களைய வாராக்கடன் மற்றும் வங்கி திவால் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்ததாக கூறினார். இதன் மூலம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண வழிவகைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மாணவ மாணவிகள் நேர்மை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு போன்ற அடிப்படை மதிப்புகளை வாழ்வில் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று விமானப்படையின் துணை மார்ஷல் ஹர்ஜீத் சிங் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் அமராவதி நகர் சைனிக் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான பயிற்சி நிறைவு நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர் மாணவர்களை வாழ்த்தி கேடயங்களையும் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் குழந்தை பருவ நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து இன்று ஒருநாள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது கோவை செய்தியாளர் கூறுகிறார். கனமழை காரணமாக கல்லாறு ஹில்க்ரோ ரயில் நிலையம் இடையே பல இடங்களில் மரங்கள் முறிந்து மலை ரயில் பாதையில் விழுந்துள்ளது. இதன் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததில் தண்டவாளங்கள் மரங்களால் மூடப்பட்டுள்ளதுடன் சேதமடைந்துள்ளது. எனவே மரங்களை அப்புறப்படுத்த காலதாமதம் ஆகும் என்பதால் நேற்றைய தினம் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வந்த மலை ரயில் குன்னூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் இன்று சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள் துரிதமான வேளாண் உற்பத்தி மேம்பாட்டிற்கு வித்திட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமான போக்குவரத்து துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா உலகளாவிய ஏற்றுமதி நாடாக வளர்ச்சி பெறும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள் அமைவதன் மூலம் கல்வியின் தரம் மேலும் மேம்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை நீருந்து நிலையத்தின் மூலம் 19,343 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.